வணக்கம் அமிகோஸ். இன்றைக்கி நம்ம கொட்டுக்காளி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். பிகாஸ் இந்த கதையை ஸ்பாய்லர் இல்லாமல் சொல்ல முடியாது. ஸ்பாய்லர் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணிட்டு படம் பார்த்துட்டு பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை கிட்டானோ ப்ரொடக்ஷன்ஸ். உங்களுக்கு வீடியோ ஷூட்ஸ் பண்ணணும், இல்லை ஃபோட்டோகிராஃபி ஷூட்ஸ் பண்ணணும், எடிட்டிங் சர்வீசஸ், இல்லை கிராஃபிக் டிசைனிங், கார்ப்பரேட் வீடியோஸ், இந்த மாதிரி எந்த வீடியோ சர்வீசஸ் இல்லை எடிட்டிங் சர்வீசஸ் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இவங்க ரீசெண்டாக பண்ண ஸ்பெக் ஆடோட லிங்க் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது ஒரு இன்ஸ்டாகிராம் லிங்க், அதை செக் பண்ணி பாருங்கள். கொட்டுக்காளி. ஸோ இந்த படத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நான் சூரிய பற்றி ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா காமெடியன்ஸ் ஹீரோவாக நடிச்சிருக்காங்க. நிறைய பேர் அவங்க ஜோன்லேருந்து வெளியே ஹீரோவாக ஒரு படம் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்போ அதுலேயும் மோஸ்ட்லி காமெடி ரிலேட்டடான படம் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அவங்க பண்ணுற படங்கள் பார்த்திங்கன்னா முதல் படமோ இல்லை இரண்டாவது படமோ வெற்றியடைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவரோட ஜோன்லேருந்து டோட்டலாக வெளியே தொடர்ந்து 3 படங்கள் பண்ணிட்டாரு. இப்போ அடுத்து விடுதலை 2 வருது. கண்டிப்பாக அது அவரோட ஜோனும் கிடையாது. ஸோ ஒரு ஆக்டராக அவர் ஒரு அடுத்த ஜோனுக்கு போயிட்டு இருக்காரு. கொட்டுக்காளி பார்த்துட்டு எனக்கு அதுதான் தோணுச்சு. கை கொடுங்கண்ணே. எதுக்குடா கை கொடுங்கண்ணே சொல்றேன். எதுக்கு இந்த படத்துல பாண்டி அப்படிங்கிற ஒரு ரோல் சூரி பண்ணியிருக்காரு. இவரோட அத்தை பொண்ணு மீனா, அதாவது ஆனாபன், அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலியை கூப்பிட்டு பேய் ஓட்டுறதுக்காக ஒரு சாமியார் கிட்ட கூட்டிட்டு போறாரு. இதுக்காக இவர் ஃபேமிலியில இருந்து இவரோட 2 தங்கச்சிக, அதுக்கப்புறம் இவரோட அப்பா, அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட ஃபேமிலியிலேருந்து அவங்க அப்பா அம்மா எல்லாரையும் கூப்பிட்டு அந்த சாமியார் கிட்ட போகிறாங்க. அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி அந்த சாமியார் இருக்கிற இடத்த ரீச் ஆகிறதுக்குள்ளே நடக்கிறது தான் இந்த படத்தோடைய கதை. இந்த படத்தில் அந்த மீனாங்கிற பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருச்சு, ஸோ அதை ஓட்ட தான் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு ஆரம்பத்தில் சொல்லி கூட்டிகிட்டு போனாலும் ஒரு பாயிண்ட்டில் நமக்கு தெரிய வருது, இந்த பொண்ணு ஆக்சுவலாக வேற ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கா. ஸோ அதை இவங்க வீட்டில் இது ஏதோ பேய் பிடிச்சி தான் அந்த பொண்ணு இப்படி பேசிகிட்டு இருக்கு, ஏதோ காற்று கருப்பு அடிச்சிருச்சுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு மூட நம்பிக்கையில் இவங்க சாமியார் கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் இன்னுமே தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் இந்த மாதிரி நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்குது. இந்த படம் அதை பற்றியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுது. அந்த பொண்ணு இவரோட முறை பொண்ணு, இவர் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருந்திருக்காரு. பட் இப்போ அது வேற ஒரு பையனை தான் லவ் பண்ணுற, அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்குது. அப்படிங்கிறப்போ சூரியோட மனநிலை இப்போ என்ன, அண்ட் இவங்க வீட்டில் இருக்கிறவங்களுடைய மற்றவங்களோட மனநிலை என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் அப் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் இன்டர்வல் வரைக்கும் சூரி மைண்டில் என்ன இருக்குன்னே நமக்கு புரியல. இன்டர்வல் பாயிண்டில் அதை ஓப்பன் அப் பண்ணுறக்கு ஒரு சீன் வச்சுருக்காங்க. லைக் ஆனாபன் இவங்க போகிற வழியில் ஏதோ ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும். அந்த ஃபங்க்ஷனில் மைக் செட்லாம் கட்டி ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கும். அந்த பாட்டை கேட்டு ஆனாபென் என்ன பண்ணுவாங்கன்னா, அது வரைக்கும் ரொம்ப சைலண்டாக ஏதோ ஒரு மூடியாவே இருந்த ஆனாபென் டக்குன்னு அந்த பாட்டை கேட்டு இவங்களும் பாட ஆரம்பிக்கிறாங்க. பாட ஆரம்பிச்சதும் தான் சூரியோட உண்மையான ஒரு சுயரூபமே தெரியுது. அப்படிங்கிற மாதிரி சூரிய ஒரு விஷயம் பண்ணுவார். டக்குன்னு சூரிய மேலே ஒரு பெரிய பயம் வந்துடும். அடுத்த ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே ஸ்க்ரீன் முழுக்க அவர் ஸ்டீல் பண்ணிடுறாரு. ஸோ அந்தளவுக்கு அந்த சீன் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஆல்மோஸ்ட் இன்டர்வல் பாயிண்டில் நடக்கும் அந்த சீக்வன்ஸ். சூரியோடைய ஒரு ஆக்டிங் கெரியரில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சீக்வன்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறது இந்த படத்தோடைய லைவ்லினஸ் இருக்கு இல்லையா, அந்த லைவ்லினஸும் அந்த 5 நிமிஷத்துக்கு ரொம்ப பெருசாக ஹெல்ப் பண்ணுச்சுன்னு நான் நினைக்கிறேன். நமக்கு ரியாலிட்டிக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்து பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்தது. நான் இப்போ சொன்னேன் இல்லையா, சூரிய மேலே டக்குன்னு ஒரு பயம் வந்தது. அதுக்கும் காரணம் அதுதான். அவர் கேரக்டர் நிச்சயமாக நம்ம லைஃப்பில் அவரை மாதிரி ஒருத்தரை பார்த்துருப்போம். சூரியோட தங்கச்சியா 2 பேர் வருவாங்க. நிச்சயமா அவங்கள மாதிரி 2 பேரை நம்ம பார்த்துருப்போம். இந்த படம் பேசப்படக்கூடிய விஷயம் ரியாலிட்டிக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு படம் அப்படிங்கிறனால நம்மளால ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகி பார்க்க முடியுது. ஆனாபென் தான் இந்த படத்துடைய விக்டிம். பொண்ணை விக்டிமைஸ் பண்ணி இந்த குடும்பமே சாமியார் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. சாமியார் செய்யக்கூடிய சில விஷயங்களை பார்த்துட்டு சூரி ரியலைஸ் பண்றாரு, இல்ல நம்மளும் ஒரு விக்டிம் தான் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்றாரு. இந்த ரியலைஸ் பண்ற பாயிண்ட்லயே படத்தை முடிச்சிடுறாங்க. எனக்கு ஒரு பெரிய ஒரு மைனஸா இருந்தது அந்த விஷயம் தான். ஏன்னா இது ஓப்பன் எண்டிங்ல லைக் நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி படத்தை முடிச்சிடுறாங்க. ஸோ ஓப்பன் எண்டிங் விடுறது தப்பு இல்லை. இந்த படத்துல விடை இல்லாத நிறைய கேள்விகள் இருக்கு. அது எல்லாத்தையுமே அப்ரப்டா கட் பண்ணி படத்தை முடிச்சது எனக்கு ஒரு பெரிய மைனஸாக தோணுச்சு. ஏன் அப்படின்னா, ஒரு ரோட் ஃபிலிமாக இருந்தால் கூட ஒரு மிஸ்ட்ரியாக ஒரு என்கேஜிங் ஃபேக்டர் படம் ஃபுல்லாக இருந்தது. என்னால் எங்கேயுமே கண் எடுத்து இங்கேயோ அங்கேயோ பார்க்க முடியல. அவ்வளோ தூரம் ஒரு என்கேஜிங்காக ஒரு த்ரில்லர் பார்க்குற மாதிரி இருந்தது. அப்படிப்பட்ட படத்தில் ஒரு எண்டிங் ஓப்பன் எண்டிங்காக இருக்குது. நமக்கு தியேட்டர் விட்டு வெளியே வரப்போ
ஒரு பாதி எமோஷனில் வெளியே வந்த மாதிரி இருந்தது. பார்த்துட்டு இருக்க பாஸ் பண்ணிட்டு வெளியே வந்த மாதிரியே இருக்குது. இல்லை இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் வந்து இப்போ கூழாங்கல்ல வந்து இவர் அருமையாக ஒரு விஷயம் பண்ணியிருப்பார். என்னென்னா, அவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு வந்த கதையில் வந்து இந்த பையன் கடைசியாக வந்து இந்த கூழாங்கல் எடுத்து கொண்டு போய் அவன் வீட்டில் வைக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஏகப்பட்ட கூழாங்கல் இருக்கும். அதில் நமக்கு புரிஞ்சிடும் இது அவன் தினசரி வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சின்ன விஷயம் தான் அப்படிங்கிறது புரிய வரும். அப்படி புரிய வரும்போது தான் அந்த படம் வந்து எனக்கு வந்து ரொம்ப இம்பேக்ட் ஆனது கூழாங்கல் வந்து அந்த இடத்துல தான். இந்த படம் தவறுறதும் அந்த இடம் தான். அந்த டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் வந்து ஏதாவது ஒரு விஷயம் இருந்திருந்தால் இன்னும் இந்த படம் வந்து அடுத்த லெவலுக்கு போயிருக்கும். கிளைமேக்ஸை ஓப்பன் எண்டிங்காக விட்டது வந்து இந்த படத்துடைய ஒரு பேட் சாய்ஸ் அப்படின்னு இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். எனக்கு அப்படி தான் தோணுது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் நடித்த எல்லாருமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. இன்க்ளூடிங் இந்த படத்தில் அங்கங்கே சில அனிமல்ஸ் வருது. லைக் வந்து முதல்ல இருந்தே வர அந்த சேவலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இடையில வர ஆடு, அதுக்கப்புறம் காளமாடு, எல்லாமே வந்து மனுஷங்களே வந்து அவ்வளோ ஈஸியாக நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே நம்ம ஸ்டேஜிங்குள்ளே கொண்டு வர வைக்க முடியாது. இந்த படத்தில் வந்து ஒரு காட்சி இருக்குது. ஒரு மாடு இருக்குது. அந்த மாட்டுக்கு பின்னாடி கேமரா வச்சுட்டு நிற்கிறாங்க. அந்த பக்கம் இருந்து ஒரு கேரக்டர் வராரு. வந்துட்டு இந்த மாட்டை வந்து கொஞ்சம் விரட்டணும். அது வந்து வழியில் நிற்குது, சரி விரட்டுவோன்னு சொல்லிட்டு வராரு. வந்து அவர் பக்கத்தில் ரியாக்ட் பண்ணுறப்போ அந்த மாடு வந்து முட்டுற மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணணும். அப்புறம் அவர் ஜர்க் ஆவார். அகைன் அவர் பண்ணுறப்போ மாடு முட்டுற மாதிரி வரும், அவர் ஜர்க் ஆவார். பின்னாடி இருந்து இவங்க கேமராவில் ஷூட் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா வந்து அந்த மாடு வந்து ஒரு முரட்டு பிடிக்கிற மாடு அப்படின்னா அன்சேஃப்ங்கிறத தாண்டி இது எப்படி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புல் ஆஃப் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு அந்த சீன் வந்து ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருந்தது. அண்ட் அதே மாதிரி வந்து இந்த சேவலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேவலை வச்சு சில இடங்களில் சில சீக்வன்ஸ் எல்லாம் போகும். அதுலலாம் வந்து அந்த சேவல் வந்து கரெக்டாக வந்து ஆன் ஸ்க்ரீனில் இருக்கணும். அந்த ஸ்க்ரீன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு அனிமலை வந்து ஸ்க்ரீனில் வைக்கிறோம்னாலே அது ஸ்க்ரீனில் நிற்கணும் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. நல்லா பண்ணியிருந்தாங்க. சூரிக்கு வந்து 2 தங்கச்சிங்க இருப்பாங்க. 2 பேருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. படத்தில் ஆக்சுவலாக அவங்களுக்கு தான் ரொம்ப டயலாக்ஸே ஜாஸ்தி. அவங்க அண்ணனுக்கு வந்து அந்த பொண்ணை கட்டி வைக்க போகிறாங்க. பட் அந்த பொண்ணு வந்து லவ் பண்ணிருச்சு. அப்படிங்கிறப்போ அந்த பொண்ணை எவ்வளோ தூரம் வந்து இவங்க ப்ளேம் பண்ணுவாங்க, எவ்வளோ தூரம் வந்து அந்த பொண்ணை வந்து ஸ்லட் ஷேம் பண்ணுறதுலேருந்து அவள் கேரக்டர் அசசினேட் பண்ணுறதுலேருந்து. ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட நம்ம குடும்பத்தில் நம்ம பழக்கப்பட்ட ஒரு கேரக்டராக அந்த 2 கேரக்டரும் இருக்கும். உண்மைக்கு ரொம்ப நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த படம் இன்னும் கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஆணித்தனமான ஒரு எண்டிங் எதிர்பார்த்த எனக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுக்காமல் இருந்திருந்தால் இது வந்து ரொம்ப நல்ல படமாக இருந்திருக்கும். மற்றபடி இது ஒரு படமாக வந்து பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஆர்ட் ஃபிலிம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஜென்ரலாக நீங்கள் போய் பார்த்து ஒரு என்ஜாய் பண்ணிட்டு வரக்கான ஒரு படம் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் வந்து பார்க்கலாமா வேணாமாங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஹாலிவுட் பிக்சர்ஸ் எல்லாம் டல்லா ஆகிட்டே வருதடா. இந்த சமீபத்தில் இன்னும் ஒரு படம் வந்துச்சே, அதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்துருக்கலாம்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு ஈவினிங் கண்டிப்பாக நாங்கள் வாழை படத்தோட ரிவ்யூவும் போடுவோம்.